அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணர் தான் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வள்ளுவன் வகுத்து தந்த வாழ்வு நெறிகளிலே அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவாக பிரித்திருக்கிறார். நம்முடைய சமய நூல்களும் வாழ்வியலை 3 வகையாக பிரித்திருக்கிறது. அறம், பொருள், வீட்டுப்பேறு. நம்முடைய சமய நெறியிலே அறத்துக்கு முதலிடம் கொடுத்து அதற்கு அடுத்ததாக பொருள், அறத்தோடு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் நமக்கு இன்பத்தை தர வேண்டும், நிலையான இன்பத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே வள்ளுவன் தனது நூலை, திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் என்ற வகையிலே கொடுத்திருக்கிறார். முதல் பகுதியிலே, முதல் அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பிலே வைணவ கருத்தான சரணாகதி என்பதை எவ்வாறு விளக்கியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைய தினம் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. நம்முடைய இந்து சமயத்தை பொறுத்தவரை தெளிவாக ஒன்று சொல்லப்படுகிறது. நம்முடைய உடலானது 5 புலன்களால் ஆனது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலன்களின் மூலமாக நாம் உலக இன்பங்களை துய்க்கிறோம். இந்த 5 புலன்கள் ஐம்பொறி என்று சொல்வார்கள். பொறி என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன என்றால், ஒரு வலை நம்மை கட்டுப்படுத்துவது, நம்மை சிறைப்பிடிப்பது என்று அர்த்தம். பொறி வச்சு பிடிச்சிட்டாங்க அப்படிம்போம். நமக்கு மனித வாழ்க்கையில் நம்மை 5 பொறிகளால், அதாவது 5 புலன்களால் நம்மை கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இறைவன் படைத்திருக்கிறான். இந்த 5 புலன்களை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களின் ஆதரவோடு நாம் இந்த 5 புலன்களின் சுவையை அனுபவித்து வருகிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைப்பவை இந்த 5 பஞ்சபூதங்கள். நம்முடைய இந்து சமயத்தை பொறுத்தவரை நம்முடைய ஒவ்வொரு சடங்குகளிலும், சுப சடங்குகளாகட்டும் அல்லது மற்ற எல்லா காரியங்களும், எல்லா நடவடிக்கைகளும் நாம் இந்த பஞ்சபூதங்களை வணங்கி அல்லது பஞ்சபூதங்களை வணங்கி அல்லது பாராட்டி அல்லது மகிழ்வித்து அல்லது கௌரவித்துத்தான் நமது நிகழ்ச்சிகளை துவங்குகிறோம். அதன் அடிப்படையில் இறைவனுக்கு அடுத்தபடியாக வள்ளுவன் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், மனிதன் இறைவனை உணர்வதற்கு முன்னால் இயற்கையைத்தான் உணர்ந்தான். இயற்கையைத்தான் இறைவனாக வழிபட்டான். அந்த இயற்கையை வழிபட்டதனுடைய நீட்சி, இந்த இயற்கையை கட்டுப்படுத்துவதற்கு என்று ஒருவர் இருக்கிறார்
என்பதை உணர்ந்து அதை இறைவன் என்று உணர்ந்தான். ஆகவே இயற்கை வழிபாடு என்பது நம்முடைய சமயத்திலும் நம்முடைய வாழ்வியலும் ஒன்று சேர்ந்தது. குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு சமய சடங்குகளிலும் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், வாயு இந்த பஞ்சபூதங்களும் இடம்பெறும். ஆகவே இதிலே முதலாவதாக ஆங்காங்கே இந்த பஞ்சபூதங்களுடைய நிலைகளை வள்ளுவன் கூறினாலும், வான் என்றது உயர்ந்தது இல்லையா? ஆகாயம் என்பது பரந்தது, விரிந்தது, உயர்ந்தது, அளவிட முடியாதது. ஆகவே அதை வான் சிறப்பு என்ற அதிகாரத்தால் விளக்குகிறான். நம்ம வைணவ கருத்துக்களோடு இந்த வான் சிறப்பு எந்தெந்த நிலைகளிலே ஒத்து வருகிறது அல்லது வள்ளுவனால் எப்படி கையாளப்படுகிறது என்பதை 3-4 நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு அதற்குரிய குறட்பாக்களுக்கு விளக்கம் கொடுத்து நாம் கண்டு மகிழ்வோம். முதலாவதாக வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுரைப்பர் பாற்று. வானிலிருந்து நீராகிய மழை நீர் கீழே இறங்கி வந்து நமக்கு அதை வழங்குவதால் அதை அமிர்தத்துக்கு ஒப்பாக கருதப்படும். மழை நீர் என்பது தூய்மையானது. அந்த மழை நீரினால் தான் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஆற்று வெள்ளத்திலிருந்து நாம் சுவையான நீரை பெறுகிறோம். ஆகவே எல்லா உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரமானது. ஆகவே வான் பொய்த்தால் நமக்கு நீர் கிடையாது. இன்னொரு இடத்திலே கம்பன் சொல்லுவான், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு. வானிலிருந்து நீரானது மழையாக பொழியை தவறினால் நம்முடைய மாந்தர்களின் ஒழுக்கம் கேள்விக்குறியாகும். ஆகவே மழை என்பது நம்மை வாழ்விக்கக்கூடியது. இந்த மழை இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்றால், அரசனுடைய கோன் வளையும், செங்கோலானது வளையும். ஏனென்றால் நேர்மையாக அரசாட்சி நடக்காது. இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், ராமாயணத்திலும் வரும், மகாபாரதத்திலும் வரும். ரோமபாதன் என்ற ஒரு அரசன், அவனுடைய நாட்டிலே கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது மழையை வருவிப்பதற்காக காசியபருடைய மகனாகிய விபாண்டகர், அவருடைய பையன் கலைக்கோட்டு மாமுனிவர்னு பேர், ரிஷசிங்கர்னு பேர். அவர் பெண் வாடையே அறியாதவர். ஆகவே அப்படிப்பட்டவர் அழைத்து வந்தால், அவர் காலடிப்பட்டாலே மழை வரும் என்ற நிலையிலே அவரை ரோமபாதன் அழைத்து வந்து தன்னுடைய நகரத்திலே மழை பெய்ய வைக்கிறான் என்பது புராண வரலாறு. பின்னால் அந்த கலைக்கோட்டு முனிவரை வைத்துத்தான் தசரதன் யாகம் நடத்தி தனக்கு குழந்தை பேரை பெற்றுக்கொள்வார். ஆகவே வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உரைப்பர் பாற்று. அடுத்தது ஒரு குறள்ல சொல்றார், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஒரு விவசாயியோ அல்லது யாராயிருந்தாலும் ஒருவன் கெடுவதற்கும், அப்படி கெடுநிலையை அடைந்தவன் வாழ்வில் உயர்வதற்கும்
மழையே உறுதுணையாக இருக்கும். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கழும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு ஊடு கயில்களை பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாடு அருமையான பாசனம். இதை வைஷ்ணவர்கள் ஆசீர்வாத மந்திரமாக சொல்லுவார்கள். யாரையும் ஆசீர்வதிக்கணும்னா இப்படித்தான், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. நேற்றைய தினம் பார்க்கும்போது பார்த்தோம் வாமனனுடைய சிறப்பை. அதாவது தீங்கின்றி நாளெல்லாம் திங்கழும் மாறி பெய்து. மழை எப்படி இருக்கணும்னா தீங்கிழைக்காத மழையா இருக்கணும், அளவோடு பெய்யணும், மும்மாரியாக பெய்ய வேண்டும், பிரித்து பிரித்து. அப்படி என்றால் விவசாயம் தலைக்கும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். விவசாயம் தலைக்கும் போது உயிரினங்கள் தலைக்கும். ஒரு பால் என்பது வளத்தை குறிக்கும். அந்த பசுமையான இலைதலைகளை தின்று ஆவினங்கள் வளரும், பால் பெருகும். ஆகவே நீங்காத செல்வம் நிறையும். மழை நன்றாக பெய்தது என்றால் நீங்காத செல்வமாக பொருட்செல்வமும் அருட்செல்வமும் கிடைக்கும். அதை வள்ளுவன் குறிப்பா சொல்றார். இன்னொன்று, மழையையே ஆண்டாள் நாச்சியார் கடவுளாக பார்க்கிறார். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்க உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அருமையான பாசனம். விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு முன்னாலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லிட்டார். கடலில் இருந்து இந்த நீரையானது வானம் எடுத்து, கடல் நீர் உப்புத்தன்மையாக இருந்தால் கூட அதை தான் எடுத்து அதை குளிர்வித்து மழையாக சுத்தமான நீராக நமக்கு அமிர்தமாக கொடுக்கிறது. அதற்காக தான் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் உறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அப்ப இந்த வான்மழை பொய்த்து விட்டால் என்ன நடக்கும்ங்கிறத வள்ளுவன் சொல்றான். தானம் தவம் இரண்டும் தாங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். அப்ப வானமானது அருட்கொடையாக நமக்கு மழை நீரை கொடுக்காவிட்டால் இந்த உலகத்தில் தானம் தவம் என்ற இரண்டு நிகழ்வுகளுமே நடக்காது. அடுத்த சிறப்போடு பூசனை செல்லாது வானம் உறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானம் பொய்த்து விட்டால் பூசைகள், இறைவனுக்குரிய பூசைகள், தேவர்களுக்குரிய வழிபாடுகள் சிறப்பாக நடக்காது. அதனால வான் சிறப்பை என்ன சொல்கிறோம் என்றால், வானம் பொய்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிடும், ஒழுக்கம் கெடும். நெடுங்கடலுள் தன் நீர்மை குன்றும் தடித்தொழி தான் நாங்காது விடின். அதனால அந்த கடவுளோடையே ஆகாயத்தை ஒப்பிடுகிறார்கள். இறைவனை நாம் ஆகாயத்தில் இருப்பதாக தான் நம்முடைய கற்பனையால் உணர்கிறோம். அவனுடைய இருப்பிடம் வைகுந்தம்ங்கிறோம். அந்த வைகுந்தம் எங்க இருக்குன்னு கேட்டா நம்முடைய ஆகாயத்துக்கு அப்பால் பட்டதாக சொல்கிறோம்.
அதான் கம்பன் அழகாக சொல்லுவான், ராமன் நடந்து வரான், அவனை பார்க்கும்போது அவனுடைய கருமையான நிறமாக இருக்குது. அந்த வானத்துடைய நிறத்தை சொல்லும்போது அதை அப்படியே சொல்லுவார் கம்பன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. ஒரு கடலுக்கும் மழை முகிலுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாக எடுத்துக்கொண்டு முகில் கூடி மழை முகிலாக கூடி மழையாக நமக்கு தருகிறது. இப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், கடல் நீர் உப்பானது, அதை எடுத்து அதனுடைய உப்புத்தன்மையை தான் எடுத்துக்கொண்டு மேகமானது அதை குளிர்வித்து மழையாகிய அமிர்தமாக நமக்கு சுவையான நீராக தருகிறது. இறைவனானவன் நம்மிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்களை பாவங்களையும் மற்ற நம்முடைய குற்றங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்ல பலனாகிய அருள்மலையை தருகிறான். அதான் சொன்னான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் மேனி என்பதோர் அழியா அழகுடையான். இறைவனை வர்ணிக்கும் போது அவனை கருணை கடல் கருணாசாகரன் என்றும் சொல்லுவோம். அதே நேரத்தில் அவன் ஆகாயம் போல், ஆகாயத்தை எப்படி அளவிட முடியாதோ, அதனுடைய சக்தியையோ அல்லது அதனுடைய உருவத்தை அளவிட முடியாதோ, அப்படிப்பட்ட அளவிட முடியாத கருணை கடலானவன் இறைவன். இதுல இந்த மழை என்பது ஒரு அடையாளமாக நம்மால் பார்க்கப்பட்டது. வானம் பொய்க்கிறது என்றால் 3 பேருக்காக மழை வருவதாக நம்முடைய சமய குறிப்புகள் சொல்கின்றன. ஒன்று, அறநிலை பிழலாத அரசனுக்கு ஒரு மழை, கற்பு நெறி தவறாத பெண்டிற்காக ஒரு மழை, அறத்தை வளர்த்து அறத்தை நிலைநாட்டும் அந்தணர்க்காக ஒரு மழை என்று 3 மழை மும்மாரியாக பெய்கிறது என்று சாஸ்திரத்தில் சொல்கிறார். அப்ப மழை பெய்யவில்லை என்றால் அரசனுடைய கோன் வளையும், அவனுடைய செங்கோல் வளைந்து விடும். அல்லது அரசன் தன்னுடைய தர்ம நெறியில் இருந்து தவறினால் மழை தன்னுடைய கொடையை தவறும், அதனுடைய கொடையை மாற்றிக்கொள்ளும். அதே போன்று மகளிரானவர்கள் தன்னுடைய கற்பு நெறியில் இருந்து பிறழும் பொழுது மழையானது தன்னுடைய நிலை மாறும். அதே போன்று மூன்றாவதாக அந்தணர்கள் அவர்களுடைய கடமையை தவறி நிலையிலிருந்து மாறினால் வான் பொய்க்கும் என்பார்கள். அப்ப ஒழுக்கத்துக்கும் அறத்துக்கும் வான் கொடைக்கும் தொடர்பு உண்டு என்பது எல்லா வகையான சமய நூல்கள் காட்டினாலும் வைணவத்தில் அதை சிறப்பாக சொல்வார்கள். அப்படி என்றால் வான்மழை பொய்த்து விட்டால் ஒன்று இறைவனுக்கும் தேவர்களுக்கும் நடக்கக்கூடிய பூசனைகள் நின்று போகும், தர்மம் தடுமாறும், ஒழுக்கம் கேள்விக்குறியாகும். ஆகவே இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே மழையினுடைய பெருமையை சொல்கிறார். இன்னொன்று, மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி.
பஞ்சபாண்டவர்கள் விராட தேசத்திலே தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அங்கே போய் இருந்தார்கள். இருந்த பொழுது ஒரு நாள் தர்மனும் விராட மன்னனும் சூதாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஏன்னா கதையை விரிவாக சொன்னால் நேரம் ஆயிடும்ங்கிறக்காக சுருக்கமாக சொல்றேன். அப்பொழுது அரசனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்த உடனே தர்மபுத்திரன் மார்பிடத்தில் இருக்கார், தர்மன்னு தெரியாது. அந்த தர்மனிடம் கோபம் கொண்ட அந்த விராடராசன் அரசன் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய தாயக்கட்டையை தூக்கி அவருடைய தலையிலே அடித்து விடுகிறான் கோபத்தில். அப்போ அவர் தலையிலே அது தாயக்கட்டை அடிபட்டு அந்த இரத்தம் கசிகிறது. அப்பொழுது அங்கே மார்வேடத்தில் இருந்த சைரந்தரி என்ற பெயரிலே இருந்த திரௌபதியானவள் அருகில் இருந்த கிண்ணத்திலே அந்த இரத்தத்தை குடிக்கிறார். அப்பொழுது இந்த அரசன் கேட்கிறான், ஏம்மா சைரந்தரி, ஏன் இப்படி இந்த இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிக்கிறாய் என்று கேட்கிறான். அதற்கு திரௌபதியானவள் சொல்கிறாள், அரசே, உங்களோடு இருக்கக்கூடிய தர்ம சிந்தனை உள்ள இவருடைய இரத்தமானது பூமியிலே விழுந்தால் உங்கள் நாட்டுக்கு பல வருடங்களுக்கு மழை பெய்யாது. அதாவது அறத்தின் பால்பட்ட ஒருவனை அரசன் தவறாக தண்டித்தால் அந்த நாட்டிலே பஞ்சமும் பசியும் கொடுமையும் ஏற்படும். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய தான தர்மங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் மக்களுடைய மனோநிலைக்கும் வானுக்கும் தொடர்பு இருக்கு. எல்லா வகையான மக்களும் தர்ம நெறியோடு வாழ்ந்து ஒழுக்கத்தோடு இருந்தால் மழை வானமானது தன்னுடைய கடமையை சரிவர செய்யும். நாம் மக்கள், அரசன், மக்கள் ஆகிய நாம் நம்முடைய கடமையிலிருந்து தவறினால் வான் பொய்க்கும் அல்லது பருவம் தவறி மழை வரும். அதனாலதான் வான சிறப்புல அழகா சொல்றார். சொல்லும்போது, நீர் இன்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு. எப்படி இந்த உலகத்தை, இந்த பூமி பந்தை எடுத்துக்கொண்டால் 3 பங்கு நீரால் ஆனது, 1 பங்கு தான் உலகம். நீர் இன்றி அமையாது உலகு. உலகமானது நீரை அடிப்படையாக கொண்டுதான் உலகம் அமைகிறது. அப்படி என்றால் இந்த நீரை கொடுப்பது வான். அந்த வானம் பொய்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை பொய்த்து விடும் என்ற அளவிலே நாம் வான் சிறப்பை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் இந்த மழை பெய்ய வேண்டும் என்பதற்காகவே நோன்பு நோற்றாள். மார்கழி மாத கார்த்தியாயினி நோன்பு. நோக்கம் கண்ணனை அடைய வேண்டும் என்பது. ஆனால் அதிலே அவள் சிறப்பாக சொன்னது நல்ல மழை பெய்ய வேண்டும். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும், அது தீங்கின்றி பெய்ய வேண்டும். அதை வைத்து நாங்கள் நீங்காத செல்வத்தோடு நிறைந்தான வாழ்க்கை வாழ வேண்டும். உனக்கு பூசணைகள் செய்ய வேண்டும், உன்னை வணங்க வேண்டும். ஆவினங்கள் எல்லாம் அசை போட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் வான்மழை இன்றியமையாது என்ற அளவோடு அதை சொல்லி நம்முடைய வைணவத்தில் உள்ள அத்தனை நூல்களிலும்
என்று சொல்வதனால் வானவர்கள் என்று பெயர் வந்தார்கள். கண்ணுக்கு தெரியாது, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட, வானத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் வானவர்கள். அவர்கள் நம்மை இந்த பஞ்சபூதங்களை இயக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்விலே அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே வள்ளுவனாரவர் நம்முடைய வாழ்க்கை நெறி, நம்முடைய ஒழுக்கம், தர்மம், பெண்களின் கற்பு, அவரவர் செய்ய வேண்டிய கடமையை தவறாது செய்தல், அரசன் செங்கோல் நழுவாது ஆட்சி புரிதல், இவை அத்தனையையும் எது காட்டும் என்றால், வான் அமிர்தமாக வழங்கக்கூடிய அருட்கொடையாக மழையை வழங்குகிறது. ஆகவே வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும், அதே நேரத்தில் வானம் பொய்த்து விட்டால் இறைவனுக்குரிய பூஜைகள் கூட தடைப்படும், தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் தடைப்படும், மக்களுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாகும். ஏன்னா தெரியும், வான் பொய்த்து விட்டால் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்தா பொய், திருடு, களவு, இது போன்ற துரதிருஷ்டமான செயல்கள், அராஜகம் பெருகும். ஆகவே அந்த வான் சிறப்பை இரண்டாவது அதிகாரமாக வைத்தார். ஏற்கனவே சொன்னதுதான், இந்த ஐம்புலன்கள் மூலமாக பஞ்சபூதங்களின் அனுசரணையோடு நம்முடைய வாழ்வியல் நிறை அமைந்திருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் ஆகாயத்தை நோக்கி சூரிய நமஸ்காரம் பண்றோம், ஆகாயத்தை நோக்கி வணங்குகிறோம். நீரையும் நெருப்பையும் இல்லாமல் நம்முடைய சமைச்சடங்கு எதுவுமே நிறைவு பெறாது. முதல்ல தூங்கும் போதே தண்ணீரை எடுத்து தெளித்துத்தான் நம்முடைய சமைச்சடங்கு. இன்னொன்று, நாம் நீரில் தோன்றி நெருப்பில் மறைகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் நீரில் ஆரம்பிக்குது. ஒரு துளி நீரில் தான் நம்ம உயிர் ஆரம்பமாகுது. ஒரு பொறி நெருப்பில் தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. அப்ப நீரில் துவங்கி நெருப்பில் முடிகிறது. இடையிலே நாம் பூமியை அனுபவிக்கிறோம், ஆகாயத்தை அனுபவிக்கிறோம், ஆகாயத்தின் கீழே நிழலிலே நாம் இருக்கிறோம், வாயுவாகிய காற்றை சுவாசிக்கிறோம். ஆக பஞ்சபூதங்களின் அடிப்படையிலே வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே நம்முடைய வாழ்வியல் நெறியோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் நிலை தவறி இருந்தால் வானம் பொய்த்து தன்னுடைய நிலையிலிருந்து தவறும் என்ற வகையிலே வான் சிறப்பு என்ற அதிகாரத்தோடு நம்முடைய வாழ்வியல் நெறியை வள்ளுவர் அழகாக எடுத்து காட்டுகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவாணி இதாராய் பறையலோரும் போவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரும் போவாய். வங்கக்கடல் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றின் பூர்வம்பாவை. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.